அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் உறுதியாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தேய்பிறை சந்திரனாக வலம் வந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக 30ஆம் தேதிக்கு பிறகு வலம் வர போகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய சில தினங்களும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரப்போகிறது. எனவே டிசம்பர் 27ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை பல அதிரடியான மாற்றங்களை நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக விரயஸ்தானமாகிய 12இல் சந்திரன் மற்றும் சூரியன் இணைந்து 30ஆம் தேதி அமாவாசை தினமானது வருகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்வில் பித்ரு கர்மத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகள் முற்றிலுமாக விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் எடுத்த காரியம் அனைத்திலும் நிச்சயமாக காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் 31ஆம் தேதி முதல் நுழைய போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் விரயஸ்தானத்திற்கு வருவது சில நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. விளைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலமாக ஆதாயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விரயஸ்தானத்தில் வரக்கூடிய புதனின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் சூரியனும் அங்கு வீற்றிருக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2இல் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். சுக்கிரன் பொதுவாகவே 2ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனியுடன் இணைவதால் அமோகமான மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுப்பாருங்க. எனவே புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பம், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய பல்வேறு வகையான யோகம் என அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியையும் உச்சபட்ச நன்மையையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் முற்றிலுமாக மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகும். அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது, பஞ்சமத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ரகதியில் இருந்தாலும் குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கிறது. குருவினுடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது பல தடைகளை முற்றிலும் விலகுகிறது. சனி 2இல் இருக்கிறார். சுக்கிரனும் இணைகிறார். தைரியஸ்தானத்தில் ராகுவும் பாகியஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருப்பது நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. சப்தமஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார் செவ்வாய். எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இப்படி மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் வலம் வருவது மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை 7.5 சனியின் இறுதியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய முதலீடுகளுக்கான நல்ல வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். விரயஸ்தானத்தில் சூரியன் பாதிக்கு மேல் கடப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். இதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள்
நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிட்டபடி பல்வேறு வகையான காரியங்களை செய்து முடிக்க முடியும். சுப நிகழ்வுகள் சிறு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எதிர்பார்த்தபடி பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு உபரி வருமானம் நிறைவாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான சனி மற்றும் சுக்கிரன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும். இலாக்கா மாறுதல் உள்ளிட்ட விருப்ப மாறுதல்கள் உங்களுடைய வளர்ச்சியை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து நல்ல மாற்றத்தை நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குரு சுக்கிரன் சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். போட்டிகள் சற்று குறையும். நினைத்ததை காட்டிலும் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் அதிகரிக்கும். நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் வருவதால் பெரிய அளவுல பட வாய்ப்புகள் மற்றும் கலைத்துறை ரீதியான பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய கலைத்துறை ரீதியான பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்ளலாம். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். பல மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிச்சயம் திருப்திகரமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் பல்வேறு வகையான காரிய தடை விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். மாணவ மாணவியரின் கல்வி மட்டுமல்ல தனித்திறமையையும் வளர்த்து கொள்வதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். கடன் சார்ந்த தொல்லைகளை குறைப்பதற்கான வழி உண்டு. கால்நடை அபிவிருத்தி ஆகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி நிறைவாக வரும். அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் அவை விலகி எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது.